அது எல்லா ஊடகத்திலையும் அவைலபிள் இருக்குது. அதனால் என் செல்ஃபோனை பறித்து வம்படியை ஏன் காரில் என்னை கூட்டு வந்தாங்க. கூட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார். போதையில் தூக்கத்தில் இருந்து திட்டமிட்டு சிறுலிருத்தூர் பக்கத்தில் என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க. ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி இருந்து எச்சரித்தார். மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பார்த்தா தெரியும், படம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க. ஒரு ஊடகவியலாளருக்கு, ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது. மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட்டு பக்கத்தில் காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேலே போதுவாக பின்னாடி இருக்கிற லாரி வந்து என் கார் மேலே மோதி எனக்கு முதுகு வலி, என் டிரைவருக்கு தலைமுழுக்கு அடிபட்டு இருக்கிறது. அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போ டிராவலில் என்னை ஏற்றிட்டு வராங்க. முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கறது. இந்த அரசியலும் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரிமாண்டர் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் நீதிமன்றத்துக்கு உடனடியாக நாளைக்கு போகிறோம். இந்த எஃப்ஐஆரை கோஸ்ட் பண்ணி இந்த எஃப்ஐஆரை செல்லாதுங்க. ஏன்னா இந்த எஃப்ஐஆரில் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. நான் வந்து உங்களுக்கு சொன்னல, இந்த பாட்டு அதிமுக பாட்டு பாடினது ஒரு ஆள், எழுதியது ஒரு ஆள், இசையமைத்தது ஒரு ஆள், யூடியூப்பில் பதிவேற்றது ஒரு ஆள். நான் அதை எடுத்து பேசுகிறேன். அப்படி அண்ணன் சீமான் பாடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி பல்வேறு பாடல்களை சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்காக சொன்ன ஒழிய கலைஞரவர்களை இழிவுபடுத்தணும், இதன் மூலமாக பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தணும்னு சொல்லுவது அப்பட்டமான பொய். நான் எப்படி பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துவேன்? நானே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் சாதியை சொல்லாமல் தமிழ்னு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைங்கிறோம். நான் மட்டும்தான் பரந்தூரில் படையாச்சியும் பறையரும் பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கத்தால் அப்படின்னு 2 சமூக மக்களுக்கும் ஆதரவாக நின்று 2 வரையும் ஒற்றுமைப்படுத்துகிறோம். நாங்கள் எப்படி குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருப்போம்? அப்போ இந்த வழக்கே பொய்.